நம்ம சில பேசிக் வேலை முடிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சு பேசிக் காம்பன்சேஷன் மினி ப்ராசஸ் ஸ்மார்ட் ஹோம் ஐடியா ஸ்மார்ட் விஷயம் பற்றி தொடர்ந்து பார்த்துருக்கும். அதோட தொடர்ச்சி போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டச் சென்சார் என்ற விஷயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த டச் சென்சார் நமக்கு எதுக்காக தேவைப்படும், இதில் இருக்க மோட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், ஏ மோட் யூஸ் பண்ண என்ன நடக்கும், பி மோட் யூஸ் பண்ண என்ன நடக்கும், இதில் காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது, இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஏது இது இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டச் சென்சார்ன்ற விஷயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது எந்த ஒரு ஐசி தேவையில்லை, எந்த ஒரு டிரான்சிஸ்டர் தேவையில்லை, எந்த ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் தேவையில்லை, எந்த ஒரு அர்டுயினோ தேவையில்ல, அதாவது எக்ஸ்ட்ராவாக இது இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு டச் சென்சார் கூட ஒரே ரிலே மாடல் இந்த ரெண்டு விஷயத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க அப்ளிகேஷனே நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ்னு சிம்பிளாக சொல்லலாம். எப்படி இது என்னடா ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ் நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம சுவிட்ச் போர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சுவிட்ச் போர்டில் இருக்க அந்த சுவிட்சையே எடுத்துட்டு அந்த சுவிட்ச் போர்டுக்கு பதிலாக இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சுவிட்ச் போர்டு இருக்கிறது இந்த சுவிட்ச் போர்டை இந்த சுவிட்சை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வெறும் பிளைன் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்து இதில் வந்து ஒரு லைட்டோட ஸ்டிக்கர் நம்ம ஒட்டி அந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இந்த ஒரு சென்சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா, அதாவது நம்ம வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பிளைனாக தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் லைட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிடுறோம்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணுறது மூலிமா நம்ம வீட்டில் இருக்க அப்ளிகேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எப்படி இதை யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஒரு சென்சார் நம்ம வாங்கிக்கலாம். அந்த சென்சாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் வரும். அது என்ன ஏதுன்றது நீங்கள் போனதே பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கலாம் எப்படி வாங்கலாம்ன்றதுலாம் நம்ம போனதில் சொல்லியாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கூட வந்து ரிலே மாடலில் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரிலே மாடலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ரிலே மாடல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின ரிலே மாடல் தான் 4 சேனல் ரிலே மாடல். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளே செஞ்ச ரிலே மாடல், இது மாதிரி 1 சேனல் ரிலே மாடல் நம்மளே செஞ்சது. ஸோ இந்த மாதிரி ரிலே மாடல் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு இசட்டாக போன வீடியோவில் நம்ம பார்த்தா, சாரி போன வீடியோ கிடையாது, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. இந்த ரிலேக்குன்னு தனியாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ரிலே மாடல் அப்படின்ற விஷயம், அதாவது வாட் இஸ் ரிலேன்னு ஒரு வீடியோ இருக்கும், ஹவு டு மேக் ரிலே மாடல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்படி இல்லைனா கூட நீங்கள் கடையில் வாங்குற ரிலேவாக இருந்தாலும் சரி, நீங்களே செய்கிற ரிலேவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ இப்போ அதில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த சென்சார் எடுத்துக்கலாம். இந்த சென்சாரில் பார்த்திங்க அப்படின்னா விசிசி கிரவுண்டுன்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விசிசி கிரவுண்டில் வந்து நம்ம 5 வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ 5 வோல்டேஜ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் சார்ஜர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அந்த மொபைல் சார்ஜரில் எடுத்த பின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறது மைனஸ், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு டச் சென்சாரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறதா கிரவுண்டு. ஓகேங்களா. இந்த கிரவுண்டுன்றதை இப்போ ஞாபகம் வச்சாச்சு. சரி, இதில் வந்து கிரவுண்டுன்றதை கொடுத்துட்டு இந்தான வந்து விசிசி இது ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா. கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங், அதில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டச் சென்சாரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது பி மோடு. ஓகேங்களா. பாருங்கள் மொத்தம் 2 மோடு இருக்கும். அந்த மோட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோடு இருக்காது, என்னென்னலாம் போனதில் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏ மோடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணல பாருங்கள், இது வந்து கேப்பாக தான் இருக்குது. இந்த பி மோடை தான் வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சின்னதாக ஒரு ஈயம் வச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சால்ட்ரிங் லைட் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பி மோடு தான் நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து சென்சாரை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இந்த ரிலே மாடல் அப்படின்ற விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது நீங்களே செஞ்ச ரிலே மாடலாம் இருந்தாலும் சரி, அதை நம்ம சில வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை கடையில் வாங்குற ரிலே மாடலாம் இருந்தாலும் சரி. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விசிசி கிரவுண்டு சொல்லி இதுலேயும் அந்த விசிசி கிரவுண்டு இருக்கும் பாருங்கள், விசிசி கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள் விசிசி கிரவுண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை சேனல் ரிலே மாடல் வச்சிருந்தாலுமே சரி, ஒரு சேனல் 2 சேனல் எத்தனை வச்சிருந்தாலுமே சரி. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம செஞ்ச ரிலே மாடல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இதுதான் மைனஸ், இந்த கருப்பு இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஓகேங்களா. ரெட் கலரில் இருக்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து அதே மாதிரி விசிசி அப்படின்றதுல வந்து கிரவுண்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்துடலாம். பிளாக் கலரில் இருக்கிறது கிரவுண்டு, விசிசின்றது ரெட் கலர். ஓகேங்களா. நம்ம செஞ்ச ரிலே மாடல். ஓகேங்களா. இப்போ ரெண்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது ஒரு சென்டர் பின் தான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பின் தான் பார்த்திங்க அப்படின்னா ஐஓ பின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து அவுட்புட் இன்புட்டாக எடுத்துக்கிறது பின். ஓகேங்களா. இப்போ இந்த பின் நம்ம எதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு நம்ம அதாவது கடையில் வாங்குற ரிலேயில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த அவங்களே கொடுத்துருப்பாங்க in1 in2 into 3 4 5ன்னு சொல்லிட்டு, அதாவது எத்தனை ரிலே சேனல் இருக்கோ அத்தனைக்கும் 1. ஓகேங்களா. இப்போ 1ன்றது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த 1வது ரிலே ஆன் ஆகும். 2ன்றதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 2 ரிலே 2வது ரிலே, அதே மாதிரி 3வது ரிலே 4வது ரிலே. ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ நம்ம செஞ்ச ரிலே மாடலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் தான். ஸோ ஒரே ஒரு ஒயர் தான் இருக்குது, அந்த இந்த எல்லோ கலர் ஒயர். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்து வந்து ஜஸ்ட் இந்த சென்டர் பின் நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா. அதாவது ஐஓ பின்ஸில் கொடுத்துறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நம்ம சும்மா இது வந்து நம்ம இன்னும் பவர் சப்ளைலாம் இதை ஆன் பண்ணல, இந்த இதுக்கான பவர் சப்ளை வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து டிக்குன்னு சவுண்டு கிடச்சி பார்த்தீங்களா, அதான் வந்து இந்த ரிலே ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. ஓகேங்களா. ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. ஓகேங்களா. கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. சரி, இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குற ரிலேவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கடையில் வாங்குற ரிலேயில் சென்டர் பின்னுக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒவ்வொரு ரிலேக்கும் 3 கனெக்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 இருக்குங்களா. இந்த மொதல் 3 பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிலேயோட கனெக்ஷன், இந்த அடுத்த 3 பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிலே, அடுத்த 3 இந்த ரிலே, அடுத்த ரிலே இந்த ரிலே. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 3 இது இந்த 3 கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டர் பின்னில் வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கோங்க. என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் அது பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்கள் 220 வோல்ட் 250 வோல்ட் 10 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2200 வாட்ஸ் வரைக்கும் நம்மளை இந்த ஒரு ரிலே வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 2200 வாட்ஸ் அப்படின்றது அவங்க
அவங்க சொல்லியிருக்கிறது நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 2000 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணாலே நல்ல லைஃப் வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 2000 வாட்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்டர், ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் ஆகாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ரிலேலேருந்து இப்போ நம்ம என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரிலேயில் இதோட சென்டரில் வந்து நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். இல்லை இந்த இன்புட் என்ன இன்புட்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மோட்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதாக இருந்தாலுமே அதில் ஒரு ஒயர் வந்து நம்ம டேட்டா கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஒரு ஒயர் டேட்டா எங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளக் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஒயர் அதில் கொடுத்துட்டு இன்னொரு ஒயரை வந்து டேட்டா கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஒயர் எடுத்து வந்து இந்த ரிலேவில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ரிலேயில் பார்த்திங்க அப்படின்னா நான் செஞ்ச ரிலேயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பின். ஓகேங்களா? இந்த 2 பின்னில் இந்த பிளக் பாயிண்ட்லேருந்து வர ஒயர் இங்கேயும் இந்த ரிலேயில் இந்த ஒரு பல்பு கொடுக்குற ஒயர் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஒயர் எடுத்து வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குற ரிலேயில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளக் பாயிண்ட்லேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் கொடுக்கணும், சென்டரில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பல்ப்லேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பாயிண்ட் இப்படி கொஞ்சம் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னில் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்படி ஜாயின் ஆகிருக்க பின்னில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத நல்லா வச்சுக்கோங்க. ஜாயின் ஆகிறதுல கொடுக்கக்கூடாது. இப்படி கனெக்ஷனே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த பின்லேருந்து எடுத்துகிட்டு போய் தான் இந்த லைட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு வேறு லைட்டில் இதுலேருந்து கொடுத்துருப்பீங்க, இன்னொரு ஒயர் வந்து டேரெக்டாக அந்த பிளக் பாயிண்ட்லேயே கொடுத்துடணும். ஓகேங்களா? அதே மாதிரி பிளக் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஒயர் வந்து இந்த நடுவில் கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷனே பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் பவர் சப்ளை இதுலேயும் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து எல்லாமே பவர் சப்ளை எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதோட எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதே செட்டப்பை அப்படியே அச்சாசாமல் நம்ம இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து இப்போ வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாயில் சொன்னதை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாயில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து ரியல் டைமே நான் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம போட போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் டச் பண்ணிட்டோம், ஆன்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? 24 ஹவர்ஸ் ஆனாலும் ஆன்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? திரும்ப நம்ம வந்து எப்போ டச் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஆஃப் ஆகும். ஓகேங்களா? பாருங்க, ஆன் ஆயிடுச்சு, திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து எந்த எரர் அதெல்லாம் எதுவுமே ஷோ ஆகாது, நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? திரும்ப வந்து ஒரு டைம் டச் பண்ணுறோம், இதே மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த சென்சார் வந்து ரிலே மாடலுக்குள்ள கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே, அதாவது நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமா என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? முடியாதுன்னு விஷயத்தை முடியும்னு நினச்சாலும் முடியாதுன்னு விஷயம் ஒரு நாள் முடியும். ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.